ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறப்ப அது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பேசிக்காக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லிட்டு எப்படி நம்ம சொல்கிறோம், ஹெட்னா என்ன, ஷோல்டர்னா என்ன, அதே மாதிரி எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணும், அந்த இடம் கன்ஃபர்மேஷன் ஆனால் எது டார்கெட்டு, எந்த இடத்த ஸ்டாப் லாஸாக வைக்கணும், அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுங்கிறத பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து நார்மலாக நம்ம மனிதர்கள் நம்மளை மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு தலை, 2 கை இருக்குல்ல, அது வந்து 2 ஷோல்டராக நினச்சிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட்டு, ஒரு ஷோல்டர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து லெஃப்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம், இதை வந்து ரைட் ஷோல்டர்னு சொல்லுவோம், இதை வந்து ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மூமெண்ட்டு மேலே இருக்கும், எகெயின் ஒரு கீழே ஒரு டவுனு, எகெயின் இந்த ஹையை விட ஹை ஃபார்ம் ஆகும், எகெயின் இப்படி ஃபார்ம் ஆகி திருப்பி ஹையர் ஹை போகாமல் ஹையர் லோ ஃபார்ம் ஆகும், திருப்பி இப்படி டவுன் ட்ரெண்டுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா லெஃப்ட்டு ஷோல்டர்னு சொல்லுவோம், இதை ரைட் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த வந்து ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா பாருங்கள், இது ஹெட்டு, இந்த இடம் ரெண்டும் ஷோல்டர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து எப்போவுமே வந்து இது ஃபார்ம் ஆகிற இடம் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை நமக்கு குறிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்குது, அந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் மாறுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டு போயிட்டே இருக்கிற ட்ரெண்டு திரும்புறதுக்கான கம்யூனிகேஷன் நமக்கு கொடுக்கும். இதே தான் வந்து இப்போ நீங்கள் 2 விஷயத்தை இதில் புரிஞ்சுக்கணும். நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுங்கிறது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இது லெஃப்ட் ஷோல்டரு, இது ரைட் ஷோல்டரு, இது ஹெட்டு. இது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நமக்கு இன்வெர்ட்ரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து இன்வெர்ட்ரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு, இது வந்து லெஃப்ட் ஷோல்டரு, இது ரைட் ஷோல்டரு, இந்த இடம் ஹெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப் ட்ரெண்டில் இருந்து டவுன் ட்ரெண்டாக மாறுறதுக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இது வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். பாருங்கள், இந்த இது வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இது வந்து நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இதில் வந்து டார்கெட் வைக்கிறது, எக்ஸிட் வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் ஆகுதுல்ல, இந்த இடம் தான் வந்து எப்போவுமே நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா நெக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது, எகெயின் ஹெட்டு ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு அங்கேருந்து ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி இங்கே இருக்கிற நெக்லைன், இந்த பாட்டம் பிரேக் அவுட் ஆகுதுல்ல, அந்த இடம், இதை தான் வந்து என்ன சொல்லுவோம், பிரேக் அவுட்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு கீழே நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். டார்கெட்டாக எதை வைக்கணும்னா இங்கே இருக்குல்ல இந்த ரீஜன், இதை அப்படியே நீங்கள் இங்கே டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது எப்படி மூவ்மெண்ட் நடக்குன்னா, பேசிக்காகவே வந்து இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகணும், கீழே இறங்கும், அப்படி இல்லைனா இப்படி இறங்கி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி இறங்கும். ரீடெஸ்ட் நடந்ததுன்னா இந்த இடத்துலேருந்து திருப்பி என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும். இதை நான் வந்து என்ன மாதிரி ட்ரேடிங் வியூவில் பேட்டர்ன்ஸாகவும் இருக்குது, நம்ம வந்து இப்போ டெக்னிக்கலாக இதில் பார்த்தோம். இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்களேன், பேட்டர்ன்ஸாக எடுக்கிறதுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா, இப்போ நான் ட்ரேடிங் வியூவில் தான் இருக்கேன், சும்மா ஜென்ரலாக வந்து உங்களுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஒரு இன்சூரன்ஸ் வருதா, லெஃப்ட் ஷோல்டர் பாருங்கள், ஹெட்டு, இப்போ நமக்கு ரைட் ஷோல்டர் தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடம் நம்மளோட நெக் லைன். ஓகேவா? ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கீழே இறங்கி பாருங்கள், இந்த கலர்ஸ் தெரியுதா, இந்த கலர்ஸ் பிரேக் அவுட் ஆகிற ரீஜன் தான் வந்து நமக்கு டார்கெட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜோன் வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகிட்டும் திருப்பி இப்படி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரி, ஓகே, டார்கெட் சொல்லிட்டீங்க, என்ட்ரி பாயிண்ட் சொல்லிட்டீங்க, ஸ்டாப் லாஸ் நம்மளோட அடுத்த ஷோல்டர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கல மேலே ரைட் ஷோல்டர் இந்த இடத்துல வந்து 1, நீங்கள் வந்து இதை 1:2லையும் இல்லை 3லையும் கூட நம்ம டார்கெட் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பேஸ்டு வந்து ஹெட் ஹைட்டு பேஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் உங்களுக்கு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி சார்ட்டில் இதை நான் எப்படி வரைஞ்சி காட்டுறேங்கிறதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வச்சுருக்கிறது கிராம்ப்டனோட வீக்லி சார்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இதில் மூமெண்டம் எப்படி போயிட்டுருக்கு, ஒரு அப் ட்ரெண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்டு ரிவர்ஸில் எப்படி நமக்கு இது ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இதுக்குள்ளே வரையலாம். பாருங்கள், இங்கே எடுத்துக்கோங்க. ஓகேவா, லெஃப்ட் ஷோல்டர், இந்த இடம் நமக்கு ஹெட்டு. ஓகேவா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியுதா? இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிடுச்சா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள், ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்காக. ஸோ இப்போ வந்து இதோட ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுது. அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த கிராம்ப்டனோடது இப்போ டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு வீக்லியில் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ட்ரி இந்த இடத்துல எடுக்கிறீங்க வச்சுக்கலாம் 254. டார்கெட்டாக நம்ம எந்த ரீஜனை வைக்கணும்னா, இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள் உங்களுக்கு லைனு பாருங்கள், இந்த ரீஜன். ஓகேவா, ஸோ அதே லெவல் ரீஜன் நீங்கள் கீழே ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஒரே நிமிஷம், எது வரைக்கும் நீங்கள் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 148 வரைக்கும் நம்ம டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 254லேருந்து 154 வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் கீழே டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து இந்த ரைட் ஷோல்டரோட ஹைட்டு அது வந்து 424, இந்த ரீஜனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டிலேருந்து டவுன் ட்ரெண்டு மூவ் ஆகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன்ஸை எப்படி நான் இதில் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுனா நீங்கள் வந்து கண்டினியூவாக சார்ட் பேட்டர்ன்ஸை தொடர்ந்து ரீட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போவுமே சார்ட்டை பார்க்குறப்ப அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம தேடணும். பேட்டர்ன் அனாலிசிஸ் படி போகிறப்ப தான் மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே, பாருங்கள் எக்ஸாம்பிள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் எப்போவுமே ஒரே டைரெக்ஷனில் ஏறிட்டும் இருக்காது, இறங்கிட்டும் இருக்காது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிறத பேஸ் பண்ணி நம்மளால் இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இதை டபுள் டாப்னு சொல்லுவோம், இதை டபுள் பாட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகேங்களா, இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய சேனலில் நான் கப்பு வித் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் லெவல் எல்லாமே போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸையும் பேசிக்ஸையும் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இண்டெக்ஸ்லேயும் நீங்கள் வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லையோ இல்லை 15 மினிட்ஸ்லையோ நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க ஆப்ஷனில், இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அதில் ஃபார்ம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த டைம் ஃப்ரேமில் தான் இல்லை, நீங்கள் வந்து இப்போ 5 மினிட்ஸில் பார்க்குறீங்கன்னா அந்த 5 மினிட்ஸில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 15 மினிட்ஸ் 1 வீக் எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பாருங்கள், அப் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுது நமக்கு. இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்கிறோம். இதே வந்து நான் நிஃப்டியில் இப்போ காட்டுறேன் பாருங்களேன். நிஃப்டியில் நமக்கு டே கேண்டிலில், என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே புரியும். டே கேண்டிலில் நமக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அது வந்து இன்வெர்ட்ரு ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதை பார்க்குறப்பே நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ஸை இதில் இப்போ ரீட் பண்ண கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நான் இதுக்குள்ளார ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வரைகிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு பிரேக் அவுட்டும் ஆகிடுச்சா இந்த இடம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு எப்படி டார்கெட் வைப்போம் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு லைன், அதே சேம் லைனு இந்த லெவலில் கொடுக்குறேன். இப்போ இந்த பிரேக் அவுட் எப்படி போகலாம், இந்த இடம் நமக்கு வந்து நெக் லைன் பிரேக் அவுட் ஆகுதா, நெக் லைனு. ஸோ நெக் லைன்லேருந்து இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அப்படி ஏறலாம், இல்லை இதுக்கு மேலேயும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு கரெக்டாக காட்டும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்னால் என்ன, எந்த இடம் ஸ்டாப் லாஸு, இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் சொல்லணும்னா இந்த ரைட் ஷோல்டரோட பாட்டம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், எது என்ட்ரி, எது டார்கெட்டு, எது எக்ஸிட்டு, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டரையும் பார்த்துருக்கோம், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரையும் பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் ஜேர்னி பண்ணிக்கிட்டு பேட்டர்ன்ஸை ரீட் பண்ணிக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்ப இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டை பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து இதில் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.